ஹாய் வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் லேட்டாக எழுந்தோங்க. ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி லீவுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். நான் எழுந்த உடனே காஃபி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. நான் மட்டும்தான் காஃபி சாப்பிடுவேன். வேறு யாரும் காஃபி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் யாரெல்லாம் காஃபி சாப்பிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்றதையும் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் காஃபி போட்டு ரெடி பண்ண பிறகு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு, திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணி போய் வெளியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ மழை வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30க்குள்ளே இருக்கும். அவ்வளோ மழை வருது. ஆனால் 6 o'clock 5:30 மாதிரி இருக்குது பாருங்கள். திடீர்னு மழை வந்ததுங்க. நாங்கள் காஃபி போடுறதுக்கும் மழை வந்ததுக்கும் கரெக்டாக இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மெரினா பீச்சிலிருந்து எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட அந்த முறுக்கு குழல் நான் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த வீடியோ போடணும்னு நான் ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு சில்வரில் ஒரு முறுக்கு குழல் இருந்தது, அது மிஸ் ஆகிடுச்சு. சரின்னு இது பீச்சில் பார்த்த உடனே வாங்கிட்டேன். பாருங்கள், இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறமா தான் ட்ரை பண்ணி நான் எப்படி யூஸ் பண்ணுறது இருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், எவ்வளோ அச்சு கொடுத்துருக்காங்கன்னுட்டு. எல்லா அச்சுமே நம்மளுக்கு என்ன மாதிரியான ஷேப்பில் வேணுமோ அந்த அச்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 கிட்ட அச்சு இருந்ததுங்க. இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஏமாந்துட்டோமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமாகவும் இருந்தது. அப்புறம் நம்ம பழகிட்ட பிறகு அது ஈஸியாக தாங்க வருது. பாருங்கள், இதுதான் முறுக்கு குழல். இதில் உள்ளே இருக்கிறது பாருங்கள், உள்ளே இருக்கிறது எடுத்துட்டோம்னா இது பார்த்திங்கன்னா மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுற குழல், இது மாவு போடுற குழல், இது சுற்றுற குழலுங்க. நம்மளுக்கு எந்த மாதிரியான பாருங்கள், நார்மலான முறுக்கும் இருக்குது, அச்சு முறுக்கும் இருக்குது, எஸ் ஷேப்பில் முறுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது தட்டை முறுக்கு செய்வோம் இல்லைங்களா, அதுவும் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு என்ன தேவையானதோ இடியாப்பம் எல்லாமே இந்த அச்சு இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்னுட்டு. இந்த நம்மளுக்கு தேவையான ஒரு அச்சை நம்ம எடுத்துகிட்டு இந்த முறுக்கு மாவு போடுற அந்த குழலில் நம்ம செட் பண்ணிக்கணுங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இதில் நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கணும். மாவு ஃபில் பண்ணிவிட்டு இது நிற்க மாட்டேனுது, ஏன்னா தரையில் வச்சா கரெக்டாக நிற்கிது. இதை நிற்கலை. இப்போ பாருங்கள், அந்த சுத்திர குழலில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை பாருங்கள், மாவு போட்டுட்டு இந்த ப்ரெஸ் பண்ணுற குழலை மேலே வச்சுட்டு நம்மளுடைய பாருங்கள், நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அந்த சுற்றுறதை உள்பக்கமாக வச்சுக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த சுண்டு விரலையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு மேலே சுட்டு விரல் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணேன், அது எனக்கு கன்ஃபியூஸாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம இதை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு இந்த சுற்றுறதை நம்ம வெளிப்பக்கமாக வச்சு ஆள்காட்டியில் விரலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே சுற்றிட்டே இருந்தோம்னா அழகாக முத்து அச்சு முறுக்கு வருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது என்னுடைய மேரேஜ் சாரீ தான். ஏற்கனவே நான் என்னுடைய ரிசப்ஷன் சாரீ ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். இது மறு வீட்டு சாரின்னு சொல்லுவோங்க, மருவு சாரின்னு சொல்லுவோம் எங்கள் இதுவில் கல்யாணத்தில். இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்டர் இது நான் காஞ்சிபுரம் எஸ்எம் சில்கில் தான் நான் எடுத்தேன் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி. இது நான் அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக நான் எடுத்துட்டேங்க. நான் எப்போவுமே எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு போயிட்டேன். அதாவது எல்லோ கலரில் க்ரீன் பார்டருன்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், அவங்ககிட்டயே நான் சொல்லிட்டேன். அவங்க 3 சாரீ எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்ட உடனே எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தது, நான் எடுத்துட்டேன். அவருக்கு 70 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அவருடைய சர்வீஸில் பட்டு சாரியை இவ்வளோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே செலக்ட் பண்ண ஆள் நான் மட்டும்தானா. இதுக்கு முன்னாடி யாரும் அது மாதிரி செலக்ட் பண்ணதும் இல்லையா, இதுக்கு மேலே யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்களாம். நான் எப்போவுமே எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. டக்குன்னு செலக்ட் பண்ணி எடுத்துடுவேன். இந்த சாரீ பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரீ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும், இப்போ எவ்வளோ இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த சாரீ. இப்பயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சாரீ நீங்களும் இது மாதிரி வாங்கியிருக்கிறீங்களான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ரிசப்ஷன் சாரியோடைய ரேட்டே எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு நான் மெரினா பீச்சில் வாட்சஸ் வாங்கியிருந்தேங்க.
பாருங்கள் அவங்களுடைய யூனிஃபார்முக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக வாங்கிட்டாங்க. இந்த வாட்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லாவும் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் இது வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒருத்தர் எடுத்துட்டா, ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒன்று எடுத்துட்டாங்க. இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தான் வந்து சொன்னாங்க. இது மெரினா பீச்சில் வாங்கினது. இதனுடைய ரேட்டும் வந்து எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.